ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருப்பாவையிலே இன்றைய தினம் மாரிமலமுழஞ்சில் என்கிற பாசுரம் 23வது பாசுரம் திருநாள் பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்துக்கும் காஞ்சி சுவாமி எம்பெருமானார் பரமாக சுவாபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பாசுரத்திலே சீரிய சிங்கம் போலே எம்பெருமான் நடந்து எழுந்தருளுவதை ஆண்டாள் அனுபவித்திருக்கிறாள். அப்படி அந்த சீரிய சிங்கமாகவே சுவாமி எம்பெருமானாரும் எழுந்தருளி இருக்கிறார் என்பதுதான் இப்போது நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது. மாறி மலைமுழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் எப்படி படுத்துன்னு இருக்கு அப்படின்னா, மலைமுழைஞ்சில் ஒரு மலை குகையிலே இருந்து கொண்டு அங்கே உறங்குகிற சிங்கம். எம்பெருமானார் எப்படி சிம்மமாகிறார்? ஜைனேப கண்டீரவஹா முதலியாண்டான் அருள் செய்திருக்கிறாரே தாண்டிய பஞ்சகத்தில். இப்படி ஜைனர்களுக்கெல்லாம் சிம்மமாக விளங்கக்கூடியவர். ஜைனர்களெல்லாம் இவரை கண்டா பயப்படுறார்கள். ராமானுஜமுத்தந்தாதியிலும் திருவரங்கத்து முதனார் வலிமிக்க சீயம் இராமானுசன். சீயம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சிங்கமானது மலை முழைஞ்சிலே மலை குகையிலே மன்னி கிடந்து உறங்குவது போலே சுவாமியும் ஒரு மலை குகையிலே உறங்குகிறார். சுவாமி உறங்கிட்டு இருக்காரான்னு கேட்கக்கூடாது. அதுக்குள்ள ஒரு சுவாபதேசம் இருக்கு. ஏன்னா வேதங்கள் தான் இந்த இடத்துல மலைகள். இது அதாவது வேதங்கள் மலையை போலே அப்படின்னு சாதாரணமாக தெரிவிக்கலை. இந்த இடத்துல சுவாமி ஆச்சரியமா ஒரு சரித்திரத்தையே காண்பிக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் பரத்வாஜோபாக்கியானம் அப்படின்னு. அந்த பரத்வாஜ மகர்ஷி அவர் என்ன பண்ணார்? இந்திரனை குறித்து தபஸ் பண்ணி எனக்கு ஒரு 100 ஆயுசு தாரும், நான் அதுக்குள்ள வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி எம்பெருமானை உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கார். சரி, 100 ஆயுசு தந்தோம், நீர் வேதத்தை அத்தியனம் பண்ணு. அவரும் நன்னா படித்தார், வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணார். ஆனால் படித்து 100 ஆயுசில் முடிக்க முடியல அவரால். எனக்கு இன்னொரு 100 ஆயுசை தாரும்னு கேட்டார். தந்தோம் அப்படின்னு கொடுத்தான். அப்போவும் நன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணார், படித்து முடிக்கவே முடியல. இன்னொரு 100 தாரும்னா மறுபடியும் கொடுத்தான். மறுபடியும் அவரால் படித்து முடிக்க முடியல. இது என்னது இது? ஒரு தடவையும் 300 ஆயுசை வாங்கிட்டு நம்மளால் படித்து முடிக்கவே முடியல. ஆனால் நிறையா படித்தா போலவும் இருக்குது, ஆனால் எவ்வளோ படித்தாலும் முடிய மாட்டேங்கிறது. இப்போ வேதம் என்ன அனாதியா? அந்த தேவேந்திரன் காண்பிக்கிறானா அவருக்கு, நீர் படிச்சீரே வேதம் இந்த 3 ஆயுசுகள் 100 ஆயுசுகளில் படிச்சீரே, எவ்வளவு தெரியுமா அந்த வேதம் அப்படின்னு 3 மலைகளை காண்பித்தான். நமக்கெல்லாம் ஒரே மலைப்பா இருக்கு. ஐயோ, ஒரு மலை அளவுக்கு 1 ஆயுசு வேதத்தை படித்தவர் 3 ஆயுசுக்கு 3 மலை அளவு படிச்சிருக்காரே, நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நினைச்சு பாருங்கள், ஒரு உலகத்தில் இந்த உலகத்தில் இந்த பரப்பளவோடு கூடின இந்த உலகத்துல 3 மலைகள் இருக்கிற அளவுக்கு தான் அவரால் படிக்கவே முடியுது. அப்படி இருக்குன்னா இந்த வேதம்ங்கிறது, இப்போ வேதங்களே இந்த இடத்துல மலைகளாக காட்டினது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனாலே இவ்விடத்துல மலை முழைஞ்சில்னா வேதம்னு கொள்ள வேண்டும். அப்ப இந்த வேதம் மலை முழைஞ்சில், இந்த மலையில குகை எது அப்படின்னு கேட்டா தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு மகாபாரதத்தில் வேதவியாச பகவான் காண்பிக்கிறார். இந்த தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் இந்த குகைன்னு ஒரு இடத்துல ரகசியமாக அடங்கி இருக்கிற புதையல் மாதிரி. அது வேதமாட்டம் எந்த ஒரு பிரமாணம் வைதிக பிரமாணமாக இருந்தாலும் அது இந்த ரகசிய விஷயங்களை எல்லாம் டக்குன்னு காண்பிச்சிடாது. மலை முழைஞ்சில்னு சொல்ல முடியாது, ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல காண்பிச்சிருக்கும். அப்படி இந்த வேதாந்தத்தினுடைய நுண்பொருள்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற குகை அப்படின்னு கொள்ளணும். அப்படிப்பட்ட குகையிலே மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் சுவாமி எம்பெருமானார். மன்னி கிடப்பதுன்னா என்ன? இந்த வேதம் எத்தனையோ அர்த்தங்களை சொல்றது. அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தியஜேத்து. இவைகளெல்லாம் விட்டு சாரதமமாக இருக்கிற ஒரு விஷயம் எது இறுதியாக இருக்கிற சாரதமம், அதை எடுத்துக்கணும் இல்லையோ, அந்த பொருள்களையே தான் சுவாமி எம்பெருமானார் நோக்குகிறார். அப்ப நோக்கி உறங்குதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, உறங்குற சமயத்துல நமக்கு வேற ஒரு சிந்தனை இருக்காது இல்லையோ, எந்த நிலமும் இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் எந்த இதர சிந்தனைகளும் வராதோ இல்லையோ.
நம்ம கண்ண முடியுது தியானம் பண்றோம்னு உட்காண்டா கூட இதர சிந்தனைகள் வந்துடுறது. உறங்கும் போது அந்த இதர சிந்தனை வருமோ? வராதோ இல்லையோ? அப்படி ஏகாக்கிர சித்தராக இருந்து கொண்டு அந்த நுண்பொருள்களையே சிந்தனை பண்ணக்கூடியவர். அப்படி மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிம்மமாகிற சுவாமி எம்பெருமானார் அறிவுத்து தம்முடைய அவதார பிரயோஜனத்தை அறிந்து கொண்டு தீ விழித்து, தமிழ்ல தீ ஒரே எழுத்து தான், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் 4 எழுத்து இருக்குமோ இல்லையோ, தீன்னு இருக்கும். அதே மாதிரி தீ தி தீன்னு இருக்கும். இந்த தீன்கிற எழுத்து, இந்த தீன்கிற சப்தம் அது ஞானத்தை குறிக்கிற விஷயம். ஏன்னா இப்ப மணவாள மௌனிகள் தனியன்னு நித்தியம் சேவிக்கிறோமே, தீ பக்தியாதி குணார்ணவம், தீ பக்தி ஆதி குணார்ணவம். இப்ப ஞானம் பக்தி முதலான திருக்கல்யாண குண கடலாக சுவாமி மணவாள மௌனிகள் எழுந்துள்ளி இருக்காரு. இப்ப தீ விழித்து, அந்த தீ விழித்துன்னு கொண்டு புத்தி விகாசத்தை காண்பித்து கொண்டு வேரி மயிர் பொங்க, வேரினா பரிமளம், இந்த கந்தம், அது தலையில கந்தம் இருக்கு, பெருமானாருடைய தலையில கந்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வாசனையா இருக்கான்னா வினய சம்பத்து கூடி இருக்கிறது. எது தெரியுமோ சிறந்த தலை? ஆழ்வார் திருவாய்மொழியில் அழிச்சிதேன் கொங்கலரேல குழலி இழந்தது சங்கே. ஆழ்வார் நாயிகா பாவத்தை தெரிவிக்கிற போது வர பாசுரம். இப்ப அந்த பராங்குஷ நாயகி ஏலம் போன்ற நறுமணத்தோடு கூடின கூந்தல உடையவள். இப்படி வர்ணிக்கணும்னு ஆழ்வாருக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னா, இப்படி பரிமளத்தோடு கூடின தலைன்னு சொல்றதுனாலே அந்த தலையானது வணக்கத்தோடு கூடினது. வணக்கத்தோடு கூடினதுன்னா வினயத்தோடு கூடினது. அப்போ வினயமில்லாத தலைதான் அது மொட்டை தலைக்கு சமானம். அதனால இப்படி வேரி மயிறு பொங்க வினய சம்பத்து கூடியிருக்கும்படியான சுவாமி எம்பெருமானார் எப்பாடும் பேர்ந்து உதறி, எப்பாடும் பேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போற. ஸ்ரீரங்கம் கரிசைர மஞ்சனகிரிம் தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. எம்பெருமானார் எந்தெந்த உபதேசங்கள்லாம் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு பட்டர் அருளி செய்த ஸ்லோகம். பாருங்க, இந்த உபதேசத்துக்கெல்லாம் எம்பெருமானார் போயிருக்காருன்னு சொல்லல பட்டர். அங்கெல்லாம் ரமதே ரமிச்சுன்னு இருக்கார், நன்னாக உலாவி அருளுகிறார். இப்போ எல்லா உபதேசங்களையும் இன்னைக்கு எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கார். இப்ப இத்தனை திபதேசங்கள் முதலான இடங்களுக்கெல்லாம் சென்று எப்பாடும் பேர்ந்து உதறி, உதறினா அங்கங்க இருந்த துர்வாதிகளையெல்லாம் உதறி ஒழித்தார். இப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்ன பண்ணார்? கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நன்னாக எம்பெருமானார் வீத்திருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர்ல வீத்திருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமா வீத்திருக்காரு. இப்படி வீத்திருக்கிற அழகை யார் பாடினான்னு எறும்பியப்பா மணவாள மாமனிகளை குறிச்சு பாடினார். தத கனக பர்யங்கே தருணத்யுமணித்யுதௌ விஷால விமலக்ஷ்ண துங்க தூலாசனோஜ்வலே. என்ன அந்த சுவாமி மணவாள மாமனிகள் ஒரு ஸ்வர்ண மஞ்சத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதாக உத்தர தினச்சரியில் அருள் செய்தார். மற்றொரு விஷயம் பூர்வ தினச்சரியிலே ஒரு விஷயம் காண்பிச்சாரு. ததஸ்தத் சந்நிதி ஸ்தம்ப மூல பூதல பூஷணம் பிராங்முகம் சுகமாசீனம் பிரசாத மதுரஸ்மிதம். மணவாள மாமுனிகள் திருவரங்கம் இன்னைக்கு நம்ம சேவிக்கிறோமே மணவாள மாமுனிகள் சந்நிதி, அந்த காலத்தில் அவருடைய மடம், இதுக்கு பல்லவராயன் மடம்னு பேர். அந்த மடத்திலே தம்முடைய திருவாராதனை பெருமானான ஸ்ரீரங்கராஜர் அவருக்கு கார்த்தால வேளையில ஒரு திருவாராதனத்தை பண்ணி அவன் பெருமானுடைய சந்நிதியிலேயே இருக்கக்கூடியதான ஒரு தூணிலே சுவாமி கிழக்கு முகமாக வீத்திருக்கார். இது பாசுரம் பண்ணியிருக்கார் எறும்பியப்பா. இன்னைக்கு நம்ம சேவிக்கிறோம் ஸ்ரீரங்கத்துல மணவாள மாமுனிகள் சந்நிதிக்கு போனா அங்கே மணவாள மாமுனிகளை சேவித்து பிரதட்சிணமா வரும்போது கிழக்கு முகமா அந்த ஸ்தம்பத்துல மணவாள மாமுனிகள் இன்னைக்கு சித்திர ரூபமாக சேவிக்கிறோம். அது மாமுனிகள் விபவ தசையில எழுந்திருந்த போது அவரை பார்த்தே கைப்பட எழுதினது என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படி ஆச்சரியமாக வீத்திருக்கார் எம்பெருமானார். இப்படி அந்த சீரிய சிங்கமாக சுவாமி எவ்வாறு விளங்குகிறார், அந்த சிம்மம் என்ன பண்ணிண்டு தன்னுடைய அந்த ஆக்ஷன்ஸ் அது என்னவா இருக்கு, அதையெல்லாம் ஆண்டாள் எப்படி வர்ணிச்சிருக்கா.
அதுக்கு சுவாபதேசமாக சுவாமி எவ்வாறு இப்படி துர்வாதிகளை எல்லாம் கண்டிக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இவ்விடத்திலே காஞ்சி சுவாமி காண்பித்திருக்கிறார். எம்பெருமானார் பரமாக மற்றும் ஒரு பாசுரம் இன்னை தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம். தொடர்ந்து 24வது பாசுரம் மங்களாசாசன பாசுரமாக அமைந்திருக்கிறது. இந்த மங்களாசாசன பாசுரம் தானும் எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களாலே நிரம்பி இருந்தாலும் இதுவும் ஆச்சாரிய விஷயமாகவே சுவாமியால் அருள் செய்யப்பட்டிருக்கு. அதை நாளை தினம் நாம் அனுபவிப்போம். மாறி மலைமுழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.